ஜெயலலிதா எம்ஜிஆரின் வாரிசான வரலாறு. எம்ஜிஆரின் மனைவி ஜானகியை விட ஜெயலலிதாவை மக்கள் எம்ஜிஆரின் வாரிசாக ஏற்றுக்கொண்டது ஏன் என்ற கேள்வி எல்லோர் மனதிலும் இருக்கும். அதற்கான விடை தேடும் முயற்சியே இந்த பதிவு. எம்ஜிஆரின் வாரிசாக ஜெயலலிதாவை ஏற்றுக்கொண்டது பற்றி ஒரு வரியில் சொல்ல முடியாது. நீண்ட விளக்கம் கொடுத்தால்தான் உங்களுக்கு விளங்கும். எம்ஜிஆரை திருமணம் செய்து கொண்ட ஜானகி அம்மையார் சினிமாவில் இருந்து விலகி எந்த ஒரு அரசியலிலும் ஆர்வம் இல்லாமல் நல்ல குடும்ப தலைவியாக மட்டுமே விளங்கினார். எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு சிறிது காலம் முதல்வராக இருந்ததை தவிர வேறு எந்த காலகட்டத்திலும் அவர் அரசியலில் தலை காட்டவில்லை. ஆனால் ஜெயலலிதாவின் வளர்ச்சி அப்படிப்பட்டதல்ல. 1981ஆம் ஆண்டு மதுரையில் 5ஆம் உலகத் தமிழ் மாநாடு நடத்த தீர்மானித்தார் அப்போதைய முதல்வர் எம்ஜிஆர். அதை சிறப்பாக நடத்தி முடிக்கும் பொறுப்பை செய்தி விளம்பரத்துறை அமைச்சராக இருந்த RM வீரப்பனிடம் ஒப்படைத்தார். அந்த மாநாட்டில் காவிரி தந்த கலைசெல்வி என்னும் நாட்டிய நாடகம் நடைபெறுவதாக இருந்தது. அந்த நாடகத்தில் நடிப்பதற்காக சினிமாவிலிருந்து ஒதுங்கியிருந்த ஜெயலலிதாவை அழைத்து வந்தார் RM வீரப்பன். அந்த வகையில் ஜெயாவின் அரசியல் பிரவேசத்திற்கு வித்திட்டவர் RM தான். பின்னாளில் அது தனக்கே பெரும் ஆபத்தாக முடியும் என்று அறியாமலே செய்திருப்பார் போலும். அதன் பிறகு சுமார் 1.5 வருடம் கழித்து, அதாவது 1982 ஜூன் மாதத்தில் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினராக தன்னை இணைத்துக் கொண்டார் ஜெயலலிதா. பிறகு ஜூலையில் தான் கொண்டு வந்த சத்துணவு திட்டத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க ஒரு கவர்ச்சியான முகம் தேவைப்பட்டது எம்ஜிஆருக்கு. அப்போது அவரின் நினைவிற்கு வந்தவர் ஜெயலலிதா. மேடைக்கு மேடை சத்துணவு திட்டத்தை பேசி அத்திட்டத்திற்கு புகழ் சேர்த்ததோடு மட்டுமல்லாமல் அந்த திட்டத்திற்கு நன்கொடையாக ரூபாய் 40,000 வழங்கினார் ஜெயலலிதா. சத்துணவு திட்டத்தின் மீது ஜெயலலிதாவிற்கு இருந்த அக்கறையை பார்த்த எம்ஜிஆர் அவரை சத்துணவு திட்ட உயர்மட்ட குழுவிலும் இடம் கொடுத்தார். தொடர்ந்து இவரை கவனித்து வந்த எம்ஜிஆர் 1983 கழக கொள்கை பரப்பு செயலாளராக நியமித்தார். அதன் பிறகு இன்னும் தீவிரமாக தமிழகத்தை சுற்றி வந்தார் ஜெயலலிதா. அப்படி சுற்றிய ஜெயலலிதாவிற்கு செல்லும் இடமெல்லாம் அபார வரவேற்பு கொடுத்து அசத்தினார்கள் தொண்டர்களும் லோக்கல் நிர்வாகிகளும். எம்ஜிஆருக்கு அடுத்தபடியான மரியாதையை தொண்டர்கள் ஜெயலலிதாவிற்கு வழங்கினர். அனல் தெரிக்கும் பேச்சுக்கள் மூலமும் பிரச்சாரங்கள் மூலமும் மக்களை வசீகரிக்க ஆரம்பித்தார். எம்ஜிஆரின் உத்தரவிற்கிணங்க ஜெயலலிதாவிற்கு அந்த பேச்சுக்களை எழுதி தந்தவர் வலம்புரி ஜான். ஜெயலலிதாவிடம் இருந்த பேச்சு திறமையும் அபாரமான ஆங்கில ஹிந்தி புலமையையும் கவனித்த எம்ஜிஆர் இவர்தான் டெல்லி அரசியலுக்கு சரியான ஆள் என்று தீர்மானித்து ராஜ்யசபா உறுப்பினராக்கினார். மேலும் ராஜ்யசபா அதிமுக துணைத் தலைவராகவும் நியமித்தார். அங்கு அவர் பேசிய பேச்சுக்கள் பிரதமர் இந்திராவிடமும் பாராட்டை பெற்றது. ஏற்கனவே ஜெயலலிதாவின் வளர்ச்சியால் பொறுமிக் கொண்டிருந்தவர்களின் மத்தியில் மேலும் பொறுமலை கிளப்பியது இது. கட்சியில் எத்தனையோ சீனியர்கள் இருக்கும்போது ஜெயலலிதாவிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார் எம்ஜிஆர் என்ற புகைச்சலும் கிளம்பியது. நேரடியாகவே எம்ஜிஆரை குற்றம் சாட்டினார் வருவாய்த்துறை அமைச்சர் ST சோமசுந்தரம். அதனால் கோபமுற்ற எம்ஜிஆர் STS வசம் இருந்த முக்கிய துறைகளை பறித்துக் கொண்டு உணவுத்துறையை கொடுத்து டம்மியாக்கினார். அவரின் ஆதரவாளர்களின் பதவிகளும் பறிக்கப்பட்டது. இதற்கெல்லாம் காரணம் ஜெயதான் என்று நினைத்து கடுப்பான STS கட்சியையும் ஆட்சியையும் குறை சொன்னார். இதனால் மேலும் கோபமான எம்ஜிஆர் ST சோமசுந்தரத்தை அமைச்சரவையில் இருந்தும் கட்சியில் இருந்தும் நீக்கினார். ஜெயலலிதாவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் எம்ஜிஆர் என்ற குற்றம் சாட்டியதால் கட்சியில் இருந்தும் அமைச்சரவையில் இருந்தும் நீக்கப்பட்ட STS பின்னாளில் அதே ஜெயலலிதாவின் அமைச்சரவையில் வருவாய்த்துறை அமைச்சராக இடம் பிடித்தது வரலாறு. இந்த சம்பவத்திற்கு பிறகு ஜெயலலிதாவை பற்றி எம்ஜிஆரிடம் புகார் செய்ய பயந்தார்கள் மற்றவர்கள். ஆனாலும் அவரின் அசூர வளர்ச்சி மற்றவர்களின் கண்ணை உறுத்தவே செய்தது. ஜெயலலிதாவை ஓரங்கட்ட நாள் பார்த்து கொண்டிருந்தனர். அந்த நாளும் வந்தது. ஆம், எம்ஜிஆரின் உடல்நலம் குன்றியது. சிறுநீரக கோளாறு, பக்கவாதம் என்று அடுத்தடுத்து நோய் தாக்கியது. இப்படி எம்ஜிஆரின் உடல்நிலை சிக்கலான சமயத்தில் அவரை பார்ப்பதற்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது. ஜானகி, நெடுஞ்செழியன், RMV, பன்ருட்டி போன்ற மிக சிலரே அவரின் பக்கத்தில் அனுமதிக்கப்பட்டனர். மறந்தும் கூட ஜெயலலிதாவை அனுமதிக்கவில்லை. இது மூத்த அமைச்சர்களின் சதி என்று கண்டனம் தெரிவித்தார் ஜெயலலிதா. மேல் சிகிச்சைக்காக அமெரிக்கா அழைத்து செல்லப்பட்டார் எம்ஜிஆர். அந்த நேரத்தில் பாராளுமன்றத்தில் தேர்தல் நடத்தப்படும் என்று அறிவிப்பை வெளியிட்டார் ராஜீவ்காந்தி. அப்போதே சட்டசபையையும் கலைத்துவிட்டு தேர்தல் நடத்த முடிவு செய்தனர் RMVயும் நெடுஞ்செழியனும். அதற்கான அனுமதியையும் எம்ஜிஆரிடம் பெற்றனர். அப்போது சுத்தமாக ஓரங்கட்டப்பட்டிருந்தார் ஜெயலலிதா. அந்த சமயத்தில் ஜெயலலிதாவுக்கும் RMVக்கும் நடுவே பனிப்போர் நடந்து கொண்டிருந்தது. எந்த காரணத்தை முன்னிட்டும் ஜெயலலிதாவை தேர்தல் பிரச்சாரத்திற்கு அனுப்பக்கூடாது. உமியளவு வாய்ப்பு கிடைத்தாலும் அதை கொண்டு உச்சத்துக்கு பறந்துவிடக் கூடியவர் ஜெயலலிதா. அதற்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது, ஓரங்கட்டியே தீர வேண்டும் என்ற முடிவு செய்தனர். அதன் எதிரொலியே ஜெயலலிதா பிரச்சாரம் செய்ய மாட்டார் என்கிற அப்போது பத்திரிகை செய்தியாக வெளியிடப்பட்டது. தன்னை வலுக்கட்டாயமாக அமுக்குகிறார்கள் என்றதும் திமிரிக்கொண்டு எழுந்தார் ஜெயலலிதா. 3 டிசம்பர் 1984 அன்று ஆண்டிப்பட்டியில் இருந்து தொடங்கியது ஜெயலலிதாவின் பிரச்சாரம். அடுத்தடுத்து நெல்லை, மதுரை, ராமநாதபுரம், கோவை, ஈரோடு, சேலம் என்று மொத்த
மொத்தம் 21 நாட்கள் பிரச்சாரம் செய்தார். மக்களிடம் நேரடியாக உரையாடினார். எம்ஜிஆரை பற்றி பேசினார். எம்ஜிஆரின் உடல்நிலை குறித்து திமுகவின் தவறான பிரச்சாரம் பற்றி பேசினார். வாக்காளர்களிடம் கேள்வி கேட்டு பதில் பெறும் வித்தியாசமான பிரச்சாரத்தை மேற்கொண்டார். உண்மையிலேயே சூறாவளி சுற்றுப்பயணம்தான் அது. எம்ஜிஆர் பிரச்சாரம் செய்யாத குறையை ஒற்றையாளாக நின்று ஜெயலலிதா ஈடுகட்டியதாக பத்திரிகைகள் எழுதி தீர்த்தன. அந்த தேர்தலில் அதிமுகவுக்கு அபார வெற்றி. இந்த தேர்தலில் தான் எம்ஜிஆர் அமெரிக்காவில் இருந்து ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிட்டார். இந்த வெற்றிக்கு சில காரணங்கள் இருந்தது. எம்ஜிஆர் அமெரிக்காவில் சிகிச்சையில் இருக்கும்போது அவர் நடப்பதையும் கை காட்டுவதையும் சாப்பிடுவதையும் வீடியோ காட்சிகளாக்கி அதை இயக்குனர் SP முத்துராமன் மூலம் கச்சிதமாக எடிட் செய்யப்பட்டு பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தினர் அதிமுக தலைவர்கள். தன்னை சுற்றி பலமான எதிர்ப்பு வலை பின்னப்பட்டிருக்கிறது என்று தெரிந்ததும் ஆவேசப்பட்டு எழுந்து பிரச்சாரம் செய்து அந்த வலையை அறுத்தெறிந்தார் ஜெயலலிதா. ஜெயலலிதாவாலும் அதிமுக தொண்டர்களாலும் மறக்க முடியாத பிரச்சாரம் அது. கொண்டாடி தீர்த்தனர் ஜெயலலிதாவின் ஆதரவாளர்கள். ஆம், அதிமுகவில் அப்போது ஜெயலலிதாவிற்கென்று அமைச்சர்கள், MLAக்கள், மாவட்ட செயலாளர்கள் என்ற ஒரு கோஷ்டி உருவாகியது. சிகிச்சை முடிந்து அமெரிக்காவில் இருந்து திரும்பிய எம்ஜிஆர் முதல்வராக பதவியேற்றுக் கொண்டார். 2 வருடங்கள் கழித்து மீண்டும் எம்ஜிஆருக்கு உடல்நலக் கோளாறு ஏற்பட்டு சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்றார். அந்த நேரத்தில் எம்ஜிஆர் தனது செல்வாக்கு வளருவது கண்டு பொறாமைப்படுகிறார் என்றும், இனி அவர் முதல்வராக இயங்க முடியாது என்றும், அதனால் என்னை முதல்வராக்குங்கள் என்றும் பிரதமர் ராஜீவிற்கு தன் கைப்பட ஒரு கடிதம் எழுதி அதை சேலம் கண்ணன் மூலம் ஜெயலலிதா கொடுத்து விட்டதாக மக்கள் குரல் பத்திரிகை செய்தி ஒன்றை வெளியிட்டது. எம்ஜிஆர் அமெரிக்காவில் இருந்து திரும்பியதும் அந்த விஷயத்தை பக்குவமாக அவரின் காதிற்கு கொண்டு சென்றனர் அவரின் அரசியல் எதிரிகள். இதை கேட்டதும் கோபத்தின் உச்சிக்கே போய்விட்டார் எம்ஜிஆர். உடனே இனி ஜெயலலிதாவிடம் யாரும் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக் கூடாது என்று வாய்மொழி உத்தரவிட்டார். தொடர்ந்து அவரை கட்சியிலிருந்து நீக்குவது என்பது அவரின் திட்டம். அதன் பிறகு ஒரு நாள் ஜெயாவை கட்சியிலிருந்து நீக்க முடிவு செய்தார் எம்ஜிஆர். அப்போது அங்கிருந்த அமைச்சர் ராஜாராம், இப்போது நீக்கினால் கட்சிக்குள் பிரச்சனை ஏற்பட்டுவிடும், உங்களுக்கு பூரண குணமான பின் முடிவை எடுக்கலாம் என்று அவரின் முடிவுக்கு முட்டுக்கட்டை போட்டார். அவரின் ஆலோசனைப்படியே ஜெயலலிதாவை நீக்கும் முடிவு தற்காலிகமாக தள்ளி வைக்கப்பட்டது. அடுத்த 3ஆம் நாள் எம்ஜிஆர் மரணம் அடைந்து விடுகிறார். இறுதி வரை எம்ஜிஆரின் உடலருகே இருந்த ஜெயலலிதா எல்லோராலும் கவனிக்கப்பட்டார். எம்ஜிஆரின் இறுதி ஊர்வல வேனில் ஏறிய போது KP ராமலிங்கத்தால் வலுக்கட்டாயமாக இழுத்து கீழே தள்ளப்பட்ட சம்பவம் அப்போது நடந்தது. அதனால் அனுதாபமும் பெற்றார் ஜெயலலிதா. எம்ஜிஆரின் மறைவை அடுத்து அரசு நிர்வாகத்தை கவனிக்க நெடுஞ்செழியன் தற்காலிக முதல்வராக பொறுப்பேற்றார். நிரந்தர முதல்வராக தானே போட்டியிடப் போவதாகவும் அறிவித்தார். தானே முதல்வர் பதவிக்கு போட்டியிடப் போவதாக நெடுஞ்செழியன் அறிவித்தாலும் அதை RMV ஏற்றுக்கொள்ளவில்லை. எம்ஜிஆரின் மனைவி ஜானகி அம்மாளை முதலமைச்சராக்கப் போவதாக அவர் அறிவித்தார். இதனால் அதிருப்தி அடைந்த நெடுஞ்செழியன் ஜெயலலிதாவுடன் இணைந்தார். 1988 ஜனவரியில் முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டார் ஜானகி. இரு அணிகளில் ஜானகிக்கு ஆதரவு அதிகமாக இருந்தாலும் ஜெயலலிதா வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால் மைனாரிட்டி ஜானகி அரசாகவே அது இருந்தது. 3 வாரத்திற்குள் மெஜாரிட்டியை நிரூபித்தாக வேண்டும். திமுகவின் 20 MLAக்களின் ஆதரவை பெறும் முயற்சியில் RMV இறங்கினார். அதிமுகவின் எந்த பிரிவையும் ஆதரிக்கப் போவதில்லை என்று திமுக செயற்குழுவில் தீர்மானிக்கப்பட்டு விட்டதால் ஆதரவு தர முடியாது என்று கைவிரித்து விட்டார் கலைஞர். அப்படி சொன்னது எத்தனை பெரிய தவறென்று இப்போது உணர்ந்திருப்பார் கலைஞர். அவர் மட்டும் அன்று ஜானகிக்கு ஆதரவு தெரிவித்திருந்தால் அடிப்படையில் ஜானகி அரசு காப்பாற்றப்பட்டிருக்கும். தாக்கு பிடிக்க முடியாமல் ஜெயாவும் அரசியல் களத்திலிருந்தே அப்புறப்படுத்தப்பட்டிருப்பார். ஜனவரி 28 அன்று சட்டமன்றம் கூடியதும் ஜானகி ஜெயா அணிகளுக்கிடையே பெரும் கலவரம் வெடித்தது. மைக் ஒலிபெருக்கிகள் உடைக்கப்பட்டன. பல MLAக்களின் மண்டை உடைந்து ரத்தம் ஓடியது. கட்சி மாறி வாக்களித்ததால் கட்சி கட்டுப்பாட்டை மீறிய 33 MLAக்களை பதவி நீக்கம் செய்வதாக அறிவித்தார் சபாநாயகர் PH பாண்டியன். ஜானகி கொண்டு வந்த தீர்மானம் நிறைவேற்றி விட்டதாகவும் அறிவித்தார். ஆனால் சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போவதாக கூறி ஜானகி ஆட்சி வெறும் 24 நாட்களில் கலைக்கப்பட்டது பரிதாபமான கிளைமேக்ஸ். அதன் பின் 1 வருடம் ஜனாதிபதி ஆட்சி தமிழகத்தில் அமலில் இருந்தது. 1989 ஜனவரியில் தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அதிமுக 2 பிரிவுகளானதால் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டது. ஜானகி அணிக்கு இரட்டை கோபுர சின்னமும் ஜெயலலிதாவிற்கு சேவல் சின்னமும் ஒதுக்கப்பட்டது. ஜானகியுடன் சிவாஜியின் தமிழக முன்னேற்ற முன்னணியும் ஜெயலலிதாவுடன் கம்யூனிஸ்டும் கூட்டணி அமைத்தனர். திமுக பலமான கூட்டணி அமைத்தது. காங்கிரஸ் வெற்றி பெற்றால் மூப்பனார் முதல்வர் என்ற கோஷத்துடன் தனித்தே போட்டியிட்டது. இந்த தேர்தல் முடிவில் திமுக மீண்டும், அதாவது 13 வருட இடைவெளிக்கு பிறகு ஆட்சியை பிடித்தது. அதே நேரம் 198 இடங்களில் போட்டியிட்ட ஜெயலலிதா அணிக்கு 27 இடங்களும் 175 இடங்களில் போட்டியிட்ட ஜானகி அணிக்கு 1 இடமும் கிடைத்தது. ஆண்டிப்பட்டியில் போட்டியிட்ட ஜானகி அம்மாள் தோல்வியை தழுவி 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருந்தார். அதே நேரம் போடி நாயக்கனூர் தொகுதியில் போட்டியிட்ட ஜெயலலிதா வெற்றி பெற்றார். அங்கு ஜெயலலிதாவை எதிர்த்து போட்டியிட்ட ஜானகி அணியின் வேட்பாளர் டெபாசிட் இழந்திருந்தார். இதில் ஜானகி அணிக்கு மொத்தம் 9% வாக்குகளும் ஜெயலலிதா அணிக்கு மொத்தம் 21% வாக்குகளும் கிடைத்திருந்தது. இந்த தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்ற ஜானகி தனது அணியை ஜெயலலிதா அணியுடன் இணைத்துவிட்டு அரசியலில் இருந்தே ஒதுங்கினார். அதன் பிறகே ஒருங்கிணைந்த
ஒருங்கிணைந்த அதிமுகவின் பொதுச் செயலாளராக ஜெயலலிதா ஆனார். இரட்டை இலை சின்னமும் ஜெயாவிற்கு கிடைத்தது. அரசியல் வானில் எம்ஜிஆரின் வாரிசாகவும் பிரகாசித்தார் ஜெயலலிதா.